ஈவேரா சொன்னாரு, என்னை கொலை செய்யறதுக்கு ஒரு குள்ளமான உருவம் வந்துட்டு போயிட்டு இருக்குதுன்னாரு. கோர்ட்ல கேஸ் நடந்ததுமா. அப்புறம் எல்லாம் சமாதானமாகி போனாங்க. எப்பொழுது அண்ணாதுரை அவர்கள் வெளியேறினாரே, அதிலிருந்து திமுக உருவாக்கப்பட்டதிலிருந்து, இந்த கொட்டும் மலையில் ராபின்சன் பூங்காவில் திமுக உருவாச்சுன்னு சொல்றாங்க இல்லையா, இந்த 50 தலைவர்கள், இவங்க எல்லாருமே கடுமையாக ஈவேராவை எதிர்த்தார்கள், கடுமையாக திராவிடர் கழகத்தை எதிர்த்தார்கள், திமுக என்கின்ற தனிக்கழகம் கண்டார்கள். புரியுதுங்களா? அதனால அண்ணாதுரை ஈவேரா கிட்ட இருந்து ரொம்ப தூரம் விலகி வந்துட்டார். எப்பவுமே ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, யார் அரசாங்கத்தில் இருக்காங்களோ அவங்க காலில் போய் பாத பூஜை பண்ணுற வேலை, அவங்க காலில் விழுகிற வேலை ஈவேராவுக்கு கரெக்டாக தெரியும். பிரிட்டிஷ்காரன் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் பிரிட்டிஷ்காரனுடைய காலை பிடிச்சிக்கிட்டே இருந்தார் ஈவேரா. சுதந்திரமே கொடுக்காதன்னாரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு. காங்கிரஸ்காரன் ஆட்சிக்கு வந்த உடனேயே அண்ணாவையெல்லாம் கண்ணீர் துளி, திமுகவெல்லாம் உங்களுக்கு 21ஆம் பக்கத்தில் என்ன எழுதியிருக்காருன்னு எல்லாம் உங்களுக்கு தெரியும். திமுகவை ஈவேரா மாதிரி வசப்பாடினவங்க யாருமே கிடையாது.